நாளைக்கு வந்து எழுத போகிற அனைத்து எஸ்எஸ்எல்சி மாணவர்களுக்கும் முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கம் போல் வந்து பரீட்சை ஹாலில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுத போகிறீங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எழுத போகணும். அதேமாரி எக்ஸாமில் பேப்பர்ஸில் எந்த ஒரு வார்த்தையும் வந்து தப்பாக எழுதிடக்கூடாது. ஸோ டோன்ட் ஸ்ட்ரைக் அவுட் எனி வேர்ட்ஸ். அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் எழுதினீங்கனாலே ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்லா அழகாக எழுதணும் ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷன் வில் கிவ் நீட் அண்ட் க்ளீன். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன்ற பண்ணுறது தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து இந்த 4 நாளில் நீங்கள் வந்து படித்தது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த படித்ததெல்லாம் கொண்டு போய் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளார எதெல்லாம் வந்து எங்கே ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சாய்ஸில் வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை கவனமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த எய்தர் கொஷின்ஸ்லாம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பாட் த எரரை அந்த பார்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து தொடாதீங்க. உங்களுக்கு அது இல்லாமையே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த 5 கொஷின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த 38லேருந்து 43 வரையும் உள்ள அந்த ஆப்ஷன் கொஷின் ஆன்சரில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 5 மார்க்ஸ் எல்லாமே லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்பாட் த எரர், இது ரெண்டுமே இல்லாமையே வந்து அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக முடிக்க முடியும். ஸோ அதனால் அந்த 39 அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நோட்டீஸ், சம்மரி ரைட்டிங், டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிக்சர் ரைட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய அந்த 4மே வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதை தவிர மற்றதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய மெமரி போயம் எழுதும்போது கண்டிப்பாக வந்து டைட்டில் போடணும். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து அன்லைன் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன லைன்ஸ் மேக்ஸிமம் வந்து 5 லைன்ஸ் கேட்பாங்க. அந்த 5 லைன்ஸில் எந்தெந்த வேர்டு இம்பார்ட்டன்ஸோ அதை வந்து கரெக்டாக அன்லைன் பண்ணி காட்டுங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்ட்டில் ஒவ்வொரு பார்ட் நம்பர் போடணும், கொஷின் நம்பர் போடணும், சீரியல் நம்பர் போடணும். இது எல்லாமே வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனை எந்த அளவுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நீட்டாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும். அதேமாரி வந்து பேப்பரோட ஸ்டார்டிங்கில் வந்து எந்த கொஷினை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய கொஷின் நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே தெளிவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த பேப்பர்ஸை வந்து இந்த பையன் வந்து 5 மார்க் ஃபஸ்ட் எழுதி ஆரம்பிச்சிருக்கான் ஸோ அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸில் கரெக்டாக எடுத்து கிடுகிடுன்னு வந்து டிக் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து மார்க்கை வந்து குறைக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷனை கொடுத்துடக்கூடாது. ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது க்ளோஸ் பேராகிராஃப்ங்கிறது 1.5 பேஜஸ் இருக்கணும். அதேமாதிரி சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 1 பேஜஸ் இருக்கணும். நோட்டீஸ் வந்து எப்போவுமே 1/2 பேஜில் முடிக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாக 1 பேஜில் இருக்கணும். அதுக்குள்ளே டயக்ராம்ஸ்க்கு மார்க் உண்டு, டைட்டிலுக்கு மார்க் உண்டு, கீழே வந்து பார்டர் போட்டு அட்ரஸ்க்கு மார்க் உண்டு. ஸோ 1 பேஜுக்குள்ளே கரெக்டாக எல்லாத்தையும் முடிச்சாகும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து மார்க்கு போயிடும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் வராது. அதனால் லாங்குவேஜ் ஏற்கனவே தமிழ் லாங்குவேஜ் அட்டன் பண்ணியிருக்கீங்க எக்ஸாமில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பயம் போயிருக்கும். இப்போ எழுத போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஒரு பயமும் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அதேமாரி வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக கரெக்டாக எழுதுங்க. ஸோ அதை மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களுடைய மார்க் வந்து ஸ்கோர் ஆகிடும். எல்லாருமே வந்து எக்ஸலண்ட்டோ இல்லை 99ஓ 100க்கு 100ஓ யாரும் எடுக்க போகிறதில்ல இங்கிலீஷில். அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். அது நம்மளை மீறி மிஸ்டேக்ஸ் வரதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம தெரிஞ்சு எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது, தெரிஞ்சு எந்த ஒரு வேர்டும் விட்டுறக்கூடாது. இந்த கொஷினை நம்ம படிக்கலை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு இதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் புக் பேக் எல்லாத்தையும் தரவாக படிச்சிருக்கேன். புக் பேக்கில் உள்ள 1 மார்க்ஸ் 1 to 14 வரையும் உள்ள எல்லா எக்ஸசைஸ்லையும் 1 மார்க்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தரவாக முடிச்சிடணும். புக்கு இன்னரில் உள்ள ஒரு லெசனில் உள்ள 2 மார்க்ஸ் அதை முடிச்சிடணும். பர்டிகுலராக உள்ள பேராகிராஃப்ஸை நல்லா வந்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக முடிச்சிடணும். இதெல்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 1 to 115க்குள்ளே கண்டிப்பாக வந்து பேப்பரை வந்து ஒரு ரீசெக் பண்ணி ஆகணும். அதனால் அந்த டைமிங்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பேப்பரை ஒரு தாட்டி ரீசெக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்கோ அதை அப்போயே வந்து பென்சிலால் திருத்திக்கலாம். உங்களை தாண்டி வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பென்சிலால் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு லைன்ஸ் மட்டுமே அடிக்கவே தவிர ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. அதனால் அதை நல்லா பார்த்துங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ.